சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பிரம்மஸ்ரீ சதாசிவ சாஸ்திரிகளின் செல்ல பெயர் சாச்சு. இவர் இன்னொருக்கு பெயரும் இவருக்கு உண்டு, அதுதான் சிவன் சார். ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கும் குடும்பத்தில் பிறந்தவர். உரிய வயதில் எல்லா சடங்குகளும் அவருக்கு நடந்தேறியது. கும்பகோணம் டவுன் ஹைஸ்கூலில் கல்வி 11ஆம் வகுப்பு முடிந்ததும் ஐயன் தெருவில் கலை கைவினை கல்வி பள்ளியில் சித்திர பயிற்சியை எடுத்துக்கொண்டார் சிவன் சார். புகைப்பட கலையில் திறன் கொண்டவர். கும்பகோணத்தில் சிவன் ஆர்ட்ஸ் அண்டு ஃபோட்டோ ஸ்டூடியோ என்ற ஒரு கடையை நடத்தி வந்தார். சாச்சுவுக்கு மனவாழ்வில் விருப்பமில்லை. இருப்பினும் குடும்பத்தாரின் விருப்பத்துக்கு இணங்க வேண்டி ஒரு கட்டத்தில் அனைத்தையும் துறந்து தனிமையை நாடினார் சிவன் சார். காஞ்சி மகாபெரியவாளின் அபூர்வமான பல படங்களை எடுத்தவர் சாச்சுதான். இவருடைய உடன் பிறந்த சகோதரரும் கூட சிவன் சார். கும்பகோணம் டபீர் படித்துறையில் மகா பெரியவர் காவிரியில் குளித்துவிட்டு படியில் காவிரியை வடக்கு முகமாக பார்த்தபடி அமர்ந்திருக்க பின்னே சுமார் 100 பேர் படிகளில் சுற்றி நிற்பார்கள். இந்த படத்தை எடுப்பதற்கு மகா பெரியவா உத்தரவிட உடனே சிவன் சார் காவிரியில் இறங்கி நின்று கொண்டு அதனை அப்படியே படம் எடுத்தார். பிறகு இது பற்றி குறிப்பிடும்போது, பெரியவா எனக்கு வைத்த பரீட்சை இது என்பார் சிவன் சார். சிதம்பரம் கோயிலை அதன் 4 கோபுரங்களும் தெரியும்படி புகைப்படம் எடுத்து அசத்தியதும் சிவன் சார் தான். ஒரு கட்டத்தில் ஃபோட்டோ ஸ்டூடியோவை தன் மீது மிகப்பெரிய பக்தி கொண்டிருந்த வெங்கடேஸ்வரா ஸ்டூடியோ பெரியசாமியிடம் ஒப்படைத்துவிட்டு கேன்வாஸ் போர்ட்ரைட் வரைவதில் தேர்ந்தவரான சிவன் சார் இவர் வரைந்த மகாபெரிவாளின் படம் முடிகொண்டான் வாஞ்சிநாதன் என்பவருடைய வீட்டில் இன்றும் உள்ளதாம். திருவண்ணாமலையை தேயு என்றார் சிவன் சார். தன்னை பற்றி குறிப்பிடும்போது தனது தேகத்தை காட்டி இது நெருப்பும் சூடும் கொண்டது திருவண்ணாமலை தேயு என்பாராம் சிவன் சார். ஒருமுறை பஸ் பயணத்தின் போது சிவன் சார் அந்த சீட்டை விட்டு எழுந்து கொள்ள அருகில் நின்றிருந்தவர் அதில் அமர்ந்தார். அவ்வளவுதான், நெருப்பின் மீது உட்கார்ந்து விட்டது போல துள்ளி எழுந்து விட்டாராம் அந்த மனிதர். சிவன் சாரின் உடம்பு சூடு அந்த அளவுக்கு தகிக்குமாம். இன்னும் நல்லி செட்டியார் அவர்கள் சிவன் சாரின் பரம பக்தர். இவர் 4 கிரவுண்டில் சிவன் சாருக்கென ஒரு வீடு கட்டி ஆச்சாரமான ஒரு சமையல்காரரையும் ஏற்பாடு செய்கிறேன் என்றாராம். ஆனால் சிவன் சார் முற்றிலும் மறுத்துவிட்டார். நாதன்ஸ் கபே நாதன் அமெரிக்க நண்பர் ஒருவருடன் சிவன் சாரை சந்திக்க சென்றார். அவரை நமஸ்கரித்தார். பெரிய தொகைக்கு செக் ஒன்றை சமர்ப்பித்தார் சிவன் சாரிடம். அப்போது தான் உடுத்தியிருந்த துண்டை காண்பித்து, இதுவே எனக்கு பாரமாக உள்ளது, வேறு பாரம் தேவையா என்று ஏற்க மறுத்துவிட்டாராம் சிவன் சார். தினம் பொழுது விடிந்தால் குளித்து மடியாக உளுந்து அரைத்து அப்பளமிட்டு உலர்த்தி மாலையில் அதை குமிட்டி அடுப்பில் சுட்டு மேலே நெய்யை தடவி அன்புடன் எடுத்து வருவாராம் காமாட்சி பாட்டி என்ற ஒரு பாட்டி. அந்த அப்பளத்தில் பாதியோ கால் பங்கையோ சிவன் சார் ஒரு வில்லலாக எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு சார் வயிற்றை சென்றடையுமாம். மீதி அனைத்தும் அங்கே குடியிருக்க பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்களாம். இப்படியே 15 வருடங்கள் தொடர்ந்து சிவன் சார் நீர் அன்னம் பருகாமல் வாழ்ந்து சாதித்து காட்டியிருக்கிறார். ஒரு நாள் காமாட்சி பாட்டியை பாம்பு கடித்து விட்டதாம், தீண்டு விட்டதாம். டாக்டர்கள் கைவிரித்து விட்ட நிலையில் அவருக்கு வாழைப்பட்டை சாறு கொடுத்தனர் சிவன் சாரின் அறிவுரையின் பேரில். பிறகென்ன, 20 வருடம் உயிரோடு இருந்தார் சிவன் சார். சிவன் சாருக்கு அந்த பாட்டிக்கு 20 வருட ஆயுளை நீட்டித்து கொடுத்தார் சிவன் சார். சிவன் சாருக்கு கொடுத்த அப்பளம் வீண் போகுமா என்ன? காலப்போக்கில் நடந்த மாறுதல்கள், மக்களின் நாகரிக மோகம், பண்பாடு, கலாச்சார மாற்றம் ஆகியவற்றை ஆராய்ந்து சிவன் சார் எழுதிய கருத்துக்கள் நிறைந்த புத்தகமுமே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் என்பது ஆகும். இந்த புத்தகத்துக்கு அட்டைப்படம் வரைந்தவர் ஓவியர் மணியம் செல்வன். அவர் படம் வரைந்த போது சிறு திருத்தத்தை அதில் செய்தாராம். சிவன் சார் அந்த சிறு திருத்தம் பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது. படம் மிகுந்த சாநித்தியத்துடன் திகழ்ந்தது என்று சிலாக்கின்றார் ஓவியர் மணியம் செல்வன் அவர்கள். எங்களுக்கு கிடைத்த பெரும் பேராக சிவன் சாரின் இந்த நூலை பதிப்பிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்கிறார் நர்மதா பதிப்பகத்தை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர். வைராக்கியம் உள்ளவன் யார் என சிவன் சார் குறிப்பிட்டிருக்கிறார்.
ஒரு அவதார புருஷர் ஜீவன் முக்தர் எந்த நிலையில் இருப்பார்? இதற்கு தனது புத்தகத்தில் சிவன்சாரை விடை தருகிறார். சர்வ சக்திகளையும் கொண்ட ஒருவர் அல்லது கடவுள் இந்த உலகத்தில் அவதரித்தாலும் அவர் மக்கள் அனைவரும் நிவர்த்தி அளிக்கும் தொண்டில் ஈடுபடுவது இல்லை. இது ஒரு இயற்கையின் நியதி. ஆனாலும் அத்தகைய ஆத்மீக சக்தி என்றொரு மகத்துவம் உண்டு என்பதை உலகம் அறியும் பொருட்டு ஏதோ தனக்கு தோன்றும் சில சந்தர்ப்பங்களில் அற்புதங்கள் செய்துவிட்டு தன் பாட்டில் மறைந்து போய்விடுவதும் உண்டு. ஆன்மீகத்தில் ஓர் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் கீர்த்தியை கொண்டிருக்க வேண்டும் என்ற நியாயம் எதுவும் கிடையாது. எவரொருவர் பதவி, ஸ்தாபனம், காணிக்கை போன்ற அனைத்தையும் துறந்து தனித்து இயங்குகின்றாரோ அவரே வைராக்கியம் உள்ளவன் என ஏணிப்படிகள் மாந்தர்களில் குறிப்பிட்டுள்ளார் சிவன் ஐயா. அன்பர் ஒருவருக்கு மனக்கஷ்டம் ஏற்பட சிவன் சாரிடம் சென்று அனைத்தையும் கொட்டி தீர்த்து ஆறுதல் பெறுவது என்ற முடிவுடன் சென்றார். அங்கே வாசல் கதவு சாத்தப்பட்டிருந்தது. உள்ளே இருந்து சிவன் சாரின் பேச்சுக்குரல் கேட்டது. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியமில்லை, என்கிட்டே கூட சொல்ல வேண்டாம், எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்றாராம் சிவன் சார். சிறிது நேரம் காத்திருந்தும் எவரும் வெளியே வராததால் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்ற அந்த அன்பருக்கு ஆச்சரியமம்மா. காரணம், அங்கே சிவன் சாரை தவிர வேறு எவருமே அந்த அறையில் இல்லையாம். பிறகுதான் அன்பருக்கு புரிந்தது அவை தனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று. சிவன் சாரை தரிசித்து மனமீதி பெற்றாராம் அந்த அன்பர். மகான்களிடம் தனது குறைகளை சொல்லித்தான் பரிகாரம் தேட வேண்டும் என்பதில்லை. அவர்களுடைய சந்நிதியை நோக்கி நடக்க தொடங்கினாலே நமக்கு பிடித்த பீடைகள் அனைத்தும் விலகும், நன்மைகள் நடக்கும். மற்றொரு தொண்டருக்கு உத்தியோகம் போய்விட்டது. இது குறித்து சிவன் சாரிடம் சென்று அவர் பிரார்த்திக்க ஸ்ரீமடத்துக்கு போய் சந்திரமௌலீஸ்வரரை தரிசித்து வேண்டிகொள் என்றார் சிவன் சார். அந்த தொண்டரும் அவ்வாறே செய்ய பறிபோன வேலை மீண்டும் கிடைத்தது. ஆங்கரை சுவாமிகளுக்கு அற்புதத்தை செய்து காட்டினாராம் சிவன் சார். ஆங்கரை பெரியவா என்னும் ஸ்ரீ கோவிந்த தாமோதர சுவாமிகள் என்ற சந்நியாச நாமம் கொண்ட திருவல்லிக்கேணி பாகவத பெரியவர் ஒருவர் சிவன் சார் மீது அபரிமிதமான பக்தி கொண்டவர். ஆங்கரை சுவாமிகளுக்கு இதய அறுவை சிகிச்சை ஆகியிருந்த நேரம் அது. பிறகு கை கால் செயலற்று போனது, பேச்சும் தடைப்பட்டது. இதனால் மனம் வருந்திய அன்பர்கள் சிவன் சார் நாற்காலிக்கு அருகில் சுவாமிகளை உட்கார வைத்தனராம். சிவன் சாரின் கால் கட்டை விரல் சுவாமிகள் மீது பட்டபடியே இருந்ததாம். சுவாமிகள் தும்பைப்பூவை சாரின் பாதங்களில் சமர்ப்பித்தார்களாம். அங்கு வந்திருந்த அன்பர்கள் சிறிது காலத்திலேயே எழுந்து நன்கு நடந்து பழையபடி உபன்யாசமும் செய்ய ஆரம்பித்தார் ஆங்கரை சுவாமிகள். திருவெண்காடு வாரீர், ஒருமுறை திருவெண்காடு போ என்று சிவன் சாருக்கு உத்தரவிட்டார் மகா பெரியவா. அது முதல் தொடர்ந்து திருவெண்காடு செல்லலானார் சிவன் சார். திருவெண்காடு என்பது ஒரு புனிதம் வாய்ந்த தலம். காசியை போன்றே இந்த தலத்தில் காவிரி ஸ்நான கட்டத்துக்கு மணிகர்ணிகை என்ற ஒரு பெயர் உண்டு. இங்கு கோயில் கொண்டிருப்பவர் ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர், அம்பாள் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை. புதன் தலமான இங்குதான் சிறுதொண்ட நாயனாரின் மனைவி வெண்காட்டு நங்கை அவதரித்தாராம். ஆலய குளக்கரையில் உள்ள ஆலமரமும் அதன் அடியில் உள்ள ருத்ரபாதமும் மிகவும் விசேஷமானவை. இந்த தலத்தில் மூதாதையருக்கு சிராத்தம் செய்து ருத்ரபாதத்தில் பிண்டம் அளிப்பது மிகவும் சிறப்பு. பறவை பாஷையும் தெரியுமாம் சிவன் சாருக்கு. சிவன் சாரின் ஜோதிட மேதாவிலாசமும் வானியல் சாஸ்திர அறிவும் கணித புலமையும் வியக்க வைக்குமாம். வேத வித்வானான ஸ்ரீ விஜய பானு கணபாடிகள் கண்ட காட்சிதான் இது. சிவன் சார் கைப்பிடி நெல்லை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஒருவித ஒளி எழுப்பி கூவ குருவிகள் தானாக வந்து அவரது கைகளில் அமர்ந்து கையில் அமர்ந்து நெல்லை சாப்பிடுமாம். இதை மகாபெரிவாளிடம் கடபாடிகள் சொல்லதும், சாச்சுவுக்கு 3 பாஷை தெரியும், உனக்கு தெரியுமோ என்றாராம் மகா பெரியவா. அதாவது மனிதர்கள், மிருகங்கள், பட்சிகளினுடைய பாஷையை அறிந்தவன் சிவன் சார் என்றாராம் மகா பெரியவா. அதே மாதிரி 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் அதிகாலை நிஷ்டையில் இருந்த சிவன் சார் ஒரு மகா புருஷரை உலகம் இழந்தது என்றார். பிற்பகல் நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் வீட்டுக்கு வந்தவர் அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தார். 3 மணி அடிக்க 1 நிமிடங்கள் இருக்கும்போது சகஜ நிலைக்கு திரும்பி எல்லாம் ஆயிடுத்து, கிளம்பலாம் என்றார். சரியாக 2:58க்கு மகாபெரிவா சித்தியடைந்தார் என்ற செய்தியும் தகவல்கள் வெளியே கிடைத்தது. கலைஞனாகவும் பலருக்கு போற்றிய மகானாகவும் ஞானியாகவும்
தீர்க்கதரிசியாகவும் திகழ்ந்த சாச்சு என்கிற சிவன் சார் காஞ்சி மகா பெரியவாளின் இளைய சகோதரர்கள் ஆவார். பிரம்மஸ்ரீ சதாசிவ சாஸ்திரிகளுடைய செல்ல பெயர்தான் சாச்சு. இப்படிப்பட்ட பெயர் கொண்ட சிவன் சார் அவர்கள் ஆஷ்டார அனுஷ்டானங்களை நியமித்து நமக்கு அனைவருக்கும் ஒரு நல் வழியை காட்டியிருக்கிறார். அவர் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள் என்ற நூல்களை வீட்டில் வைத்திருந்தாலே வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தரித்திரம் போய்விடும் என்பார்கள். அந்த ஏணிப்படிகள் மாந்தர்களை நாம் தினமும் படித்தோமானால் நல் வழியில் நம்மையும் ஏற்றி ஏணிப்படிகளில் அழைத்து செல்வார் நம்முடைய குருவான ஸ்ரீ சிவன் சார்.